ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் மண்டபத்தில் 1,08,000 வடைகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா வரும் 19ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நாமக்கல் நகரில் நடுநாயமாக வீட்டிற்கும் 18 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமிக்கு அன்றைய தினம் 1,08,000 வடமாலை சாத்தப்பட உள்ளது. அதன்படி 1,08,000 வடைகள் தயாரிக்கும் பணி ஆஞ்சநேயர் கோவில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் கடந்த 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை இந்த வடை தயாரிக்கும் பணி நடைபெற உள்ளது. 1,08,000 வடை தயாரிப்பதற்காக 2,250 கிலோ உளுந்த மாவு, 600 லிட்டர் நல்லெண்ணெய், 32 கிலோ மிளகு, 32 கிலோ ஜீரகம், 82 கிலோ உப்பு ஆகிய பொருட்களை பயன்படுத்தி இந்த வடைகள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக இரவும் பகலும் என 24 மணி நேரமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வடையை தயாரிக்கும் பணியை ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த 33 பேர் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் கோவில் வளாகத்தில் வடை தயாரிக்கும் பணியை திடீரென ஆய்வு செய்தனர். வடையை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களான உளுந்த மாவு, மிளகு, ஜீரகம், உப்புகளை அவர்கள் சோதனை செய்தனர். மேலும் வடைகளை தயார் செய்த பிறகு மீண்டும் அந்த எண்ணெய்கள் பயன்படுத்தப்படுகிறதா எனவும் அந்த பணியாளர்களின் தன் சுத்தம் குறித்தும் உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு செய்தனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.